ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபெங்கல் புயல் கரையை கடந்துக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்தே கரையை கடந்துடுச்சு. ஆனால் இப்போது கடலூரில் வெதர் ரிப்போர்ட் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, புயல் இன்னும் கரையை கடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த புயல் காலை 6 மணி அளவில் பார்த்திங்கன்னா கடலூருக்கும் நேர் கிழக்கில் 39 கிலோமீட்டரில் தொலைவில் நிலையில் கொண்டு இருக்கிறதா. இது தற்சமயம் சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து வருகிறதா. இன்று காலை பிற்பகல் 3 மணி அளவில் புதுச்சேரி, காலாப்பட்டு மற்றும் மரக்காணம் இடையே கரையை கடக்கென எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நிலையில் மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கலாங்கன்னா, வெளில எங்கேயும் வராதிங்க, காற்று கனமழை பெய்து வருகிறதால எங்கேயும் வெளில சுற்றாதீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடலூர் ஃபுல்லாகவே ஈவினிங் வரைக்கும் கனமழை இருக்குன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. 80 கிலோமீட்டர்ஸ் காற்று அடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சில நேரத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்துலேயும் காற்று அதிகரிக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. புயல் கரையை கடந்தாலும் அடுத்த 3ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா, புயல் கரையை கடந்து விட்டுச்சுன்னு கடலூர் மக்கள் ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டாம். புயலை கரையை கடக்கும் வரை, இன்று மாலை வரை, புயல் கரையை கடக்கும் வரைனா அதான் இன்றைக்கி மாலை வரை கரையை கடக்குமா. எங்கேயும் கனமழைக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் எங்கேயா ட்ராவல் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பாய். ஆளுதான் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்லேயே இருக்குது. அங்கெல்லாம் கூட இங்கே நல்லா அடிக்கிட்டு இருக்கா. என்ன மாதிரி தென்னை மரத்தில் உள்ள தேங்காய்லாம் விழுந்துருக்கும். எல்லாம் நெங்கு நெங்குன்னு எவ்வளோ தண்ணி நின்று இல்லை ஃபுல்லாகிடுச்சு. அங்கே டாக்டர் வீட்டில் வீடியோ இந்த சைடில் ஃபுல்லாக இருக்கும் டாக்டர் ரோட்டு மேலே தண்ணி. ஆமாங்க, நம்ம குளம் என்ன நம்ம கடை என்னாச்சு இல்லை குளத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் மரம் சாஞ்சிருக்கு. என்ன மரம்? இல்லை நான் போடலாம் சேலைங்க.
தேக்க மட்டும் வந்துச்சு, சாஞ்சிச்சு. நல்ல வேலை அதை வீடு பக்கம் சாயாமல் ஓப்பன் ஸ்பேஸில் சாஞ்சிக்குது. அதுலேயும் ஒரு நல்லது, கெட்டதுலேயும் ஒரு நல்லது. எடுத்துட்டியா? மாவட்ட ஆட்சியர், கலெக்டரு, அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க 4-5 பேர், மாவட்ட வருவாய் அலுவலர். சாஞ்சிருக்கா இல்லை? ஒழுங்காடுங்க கேமராமேன். இங்கே பாருங்க, இந்த புது ரிவர் ஒன்று உருவாகிருக்கு பாருங்க, அதை எடுங்க. இங்கே தண்ணி உள்ளெல்லாம் அடிக்குது பாருங்கள், அங்கே பாருங்கள். இப்போ அங்கே பாருங்கள், அந்த காம்பவுண்ட் வால் பாருங்கள் எவ்வளோ முழுகி இருக்குன்ட்டு. அங்கே பாருங்கள், கேமராவில் தண்ணிலாம் அடிக்குது. நிறுத்துங்க. தண்ணி எப்படி ஓடுது, தண்ணி பரவலாக ஓடுது, தெரியுதுங்களா? அப்போ ஊருக்குள்ளார எல்லா இடத்துலையும் தண்ணி ஆகிடுவோம்னா இங்கே பாருங்க, இங்கே எப்படி ஓடுது பாருங்க, வருது தண்ணி. பாருங்க, எல்லா இடத்துலையும் தண்ணி தான். வீடெல்லாம் தண்ணி தான், சுற்றி தண்ணி தான். வீட்டில் பாருங்க, இந்த ஏரியாவே பாவம், எல்லாரும் வீடும் எல்லாம் உள்ளே போயிடும். இவங்கெல்லாம் போயிருப்பாங்க ரெஸ்கியூ பண்ணுற இடத்துக்கு.
பவர் போர்டு வச்சிருச்சு. இங்கே ஒரு கிணறு உடம்பு சரி, ஆறு காமிக்கு ஆறு பக்கம் ஆறு எப்படி ஓடுது தண்ணி? ஆற்றுல தண்ணி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. மேலே காமிங்க, இப்படி காமிங்க, இப்படி காமிங்க. காற்று அடிக்குது. வால்பேட்டை செக் போஸ்ட். காற்று இன்னும் வந்து அரசாங்கம் வச்ச மரக்கன்றெல்லாம் தான் சாமி. அது ஆறு ஆறாறு சேலம் ஆறாறு. ஆறாறு வெட்டுறாரு. ஆஹா, மட்டன் வெட்டுறாங்கப்பா காலையிலே போய். மஞ்சக்குப்பம் மலைகுண்டு. இந்த சைடில் வந்து நம்ம புயலோட தாக்கம் வந்துட்டு ரொம்ப பெருசாக நம்மளுக்கு தெரியல. மக்கள் வழக்கம் போல் காலையிலே காய்கறிலாம் வாங்க வந்துட்டாங்க, டீ சாப்பிட்றாங்க. இந்த மக்கள் வந்து டீ சாப்பிட்றாங்க. என்னதான் மழை அடாது மழை பெய்தாலும் மக்கள் வந்து அது வந்து பரோட்டா கார்னர் பேனர் வந்து இறக்கி வச்சுட்டு போயிருந்துருக்காங்க, அது கிழிஞ்சிட்டு இருக்கு. கீழே விழுந்துருக்கு. இந்த சைடு கொஞ்சம் காமிக்கலாம். மக்கள்லாம் மேலே நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. வண்டிகள்லாம் இயங்க ஆரம்பிச்சிச்சு. தண்ணிங்க நிறைய நிற்குது. கொஞ்சம் பிள்ளையார் கோயில் ஸ்டாப்பில் மற்றபடி எல்லாம் ஓகே தான். இந்த சைடு நல்லா தான் இருக்குது, தண்ணி ஓடுது லைட்டாக. எதிர்க்க ஒரு பஸ் வருது. பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு ஈபிக்குன்னு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இபி போஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது.